Hey, Sonva. Hey. कलयामि कलिध्वंसं कविल्लोकिदिवाकरं यस्य कोऽपि प्रकाशाभिराविद्यं निखतन्तमः वाழிपरकालन् वाழிकलिगन्नि वाழிकुरगलूर् வாழ்வேந்தன் வாழியரோ மாயோன வாழ்வறியார் மந்திரங் கொள்மங்கையர்கோன் தூயோன் சுடர்பானவேல் நெஞ்சுக்கிருள்கடிதி மமடங்காரிடம்பரவ நஞ்சுக்கு நல்லபுதன் தமிழ் நல்லோர் திருடஞ்சுக்கலக்கிய மானசார் பரசமய பஞ்சுக்கரளின்புரி பரகாலம் பனவல்களே எங்கள் கதியே ராமானுசம் நிஜங்க எடுத்தாண்டு தபராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓரிந்த மறையா இரவனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தகா. பெரிய திருமொழியில 3ஆம் பத்துல முதல் தசகம் திருவேந்திபுரம். திருவஹீந்திரபுரம் அப்படின்னு சொன்னாலே சுவாமி தேசிகன் தான் எல்லாருக்குமே நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய சித்தி க்ஷேத்திரம் இந்த திருவேந்திபுரம். இங்கதான் கருட மந்திர ஜபத்தை பண்ணி அதற்கு பிறகு ஹயக்ரீவனை சாட்சாத்காரம் பண்ணி கொண்டு அனைத்து கிரந்தங்களையும் அருளியுள்ளார் சுவாமி தேசிகன். ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாதர் திருப்பாதங்கள் சுவாமி எல்லாவற்றையும் சமர்ப்பித்தார். ஔஷதகிரியில ஹயக்ரீவ சாட்சாத்காரம், கருடன், ரொம்ப ఆశ్చర్యமான దివ్య దేశం ఇది. స్వామి నిగమాంత మహాదేశికుల వారు ఈ క్షేత్రంలోనే సిద్ధిని పొందారు. అంటే విద్యాసిద్ధి కలిగినది. గరుడ సాక్షాత్కారము, గరుడ మంత్ర ఉపదేశంతో విశేషంగా వారు అమ్మ సుజని ఇప్పుడే చెప్పారమ్మా. చాలా చెప్పారమ్మా. ఓకేమ్మా, చాలా సంతోషమ్మా. థ్యాంక్ యూ. అలాగే అమ్మా, థ్యాంక్ యూ. ఓకే, నమస్కారం. அந்த ఆ స్వామి నిగమాంత మహాదేశికుల వారు ఇక్కడే హయగ్రీవ మంత్రోపదేశం పొంది ఈ క్షేత్రంలో జపం చేసి, మంత్రజపం చేసి హయగ్రీవ సాక్షాత్కారాన్ని పొంది సమస్త గ్రంథాన్ని రచించిన వారు. హేమాబ్జనాయికా సమేతుడైనటువంటి దేవనాథ స్వామి వేంచేసి ఉంటారు. ఔషధగిరి పర్వతంలో హయగ్రీవ స్వామి, గరుత్మంతుడు అత్యద్భుతంగా వేంచేసి ఉంటారు. ప్రసిద్ధమైన పుణ్యక్షేత్రం. ఈనాటికి కూడా దివ్య ప్రబంధం, వేదపారాయణం రెండు కూడా అత్యద్భుతంగా జరిగేటువంటి దివ్యదేశం ఏమిటి అంటే, మిగతా దివ్యదేశాలన్నా కూడా ఇక్కడ ఈ దివ్యదేశంలో ఆ వేదపారాయణం అంత వైభవంగా జరుగుతుంది. వేదపారాయణం అవ్వడో వైభవం நடக்கும். దివ్య ప్రబంధ పారాయణము, సేవాకాలం, அதுவும் ரொம்ப நன்னா இருக்கும். ఇది కూడా చాలా బాగుంటుంది. ఇప్పుడు స్వామికి బాలాలయం, అందువల్ల మనం ఒక్కసారైనా తిరుమలకి వెళ్లే విధంగా తిరువహీంద్రపురానికి వెళ్ళి దర్శనం చేసుకోవాలి. ఆ ఔషధగిరిలో విలసిల్లి ఉన్నటువంటి హయగ్రీవ స్వామిని మనం చూస్తూ ఉంటే, దర్శించుకుంటూ ఉంటే మన యొక్క జీవితం ధన్యమవుతుంది. ஆக இப்பேற்பட்ட ஒரு திவ்ய க்ஷேத்திர வைபவத்தை திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக நமக்கு திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக காண்பிக்கிறார்.
తిరుమంగై ఆళ్వార్లు మనకు ఆ త్రిమహేంద్రపురం యొక్క వైభవాన్ని పాసురపు ద్వారా తెలియజేస్తున్నారు. మనం ఈ 10 పాసురాలు నేర్చుకుంటాం. వసుమతి జగన్నాథన్ இருந்தன் இருந்தன் மாநிலம் மாநிலம் ஏனமதாய் ஏனமதாய் வடமறுப்பினில் வருமழைப்பினில் அகத்தொடுக்கி அகத்தொடுக்கி கருந்தண் கருந்தண் மாகடல் மாகடல் கண் துயின்றவனிடம் கண்டு பின்றவனிடம் கமலனன் மலர் கமலனன் மலர் தேரல் அருந்தி தேரலருந்தி இன்னிசை இன்னிசை முரன்றெழும் அன்றேழும் அடிக்குளம் பொதுடி அடிக்குலம் பொழுந்தி அம்பொழிலூடே அம்பொழிலூடே செருந்தி செருந்தி நான்மலர் தான்மலர் நான்மலர் நான்மலர் சென்னணைந்து சென்னணைந்து உழிதரு உழிதரு திருவயிந்திரபுரமே திருவயிந்திரபுரமே. அடியேன் மாமா. கண்ணன் பிரேமா மின்னும் மின்னும் ஆழியும் ஆழியும் கையவன் கையவன் செய்யவள் செய்யவள் உரைதரு உரிதரு திருமார்பன் திருமார்பன் பன்னு நான்மறை பன்னு நான்மறை பல்பொருளாகிய பல்பொருளாகிய பரனிடம் பரனிடம் வரைச்சாரல் வரைச்சாரல் பின்னும் பின்னும் மாதவி 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 பந்தலில் மாதவி பந்தலில் பெடைவர வர பிணியவிழ் இனியவிழ் கமலத்து கமலத்து தென்னவென்னு தென்னவென்று வண்டு இன்னிசை வண்டியின் இசை முரல் தரு திருவயிந்திரபுரமே திருவைந்திரபுரமே. தேவகி వైయమేళుం దేవకి గారు வையமேழும் உண்டு உண்டு ஆலிலை ஆலிலை வைகியமாயவன் ஐக்கியமாயவன் அடியவர்க்கு தேவர்க்கு மெய்யனாகிய மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் தேவநாயகனிடம் மெய்தகு மைதது மறைச்சாரல் அரைச்சாரல் மொய்கொள் மொய்கள் மாதவி மாதவி செண்பகம் துன்பகம் முயங்கிய முயங்கிய முல்லையங்குடியாட முல்லையங்கொடியாட செய்யதாமரை செய்யதாமரை செழும்பனை செழும்பனை திகழ்தரு புகழ்தரு திருவயிந்திரபுரமே இந்திரபுரமே. கோதாகிரிஜா స్వామి மாறுகொண்டு మారుకొండు உடன்று எதிர்ந்த உடன்று எதிரிந்த வல்லவுணன் வல் அவுணன் தன் தன் மார்பகம் மார்பகம் இருப்பிடவா இருபிளவா கூறுகொண்டு
கூறு கொண்டு அவன் குலமகற்கு அவன் புலமகற்கு இன்னருள் இன்னருள் கொடுத்தவனிடம் கொடுத்தவனிடம் மிடைந்து மிடைந்து சாறு கொண்டமென் சாறு கொண்டமின் கரும்பு கரும்பு இளங்கழை தகை இளங்களதகை விசும்புற விசும்புர மணிநீழல் மணிநிழல் சேறுகொண்ட சேறு கொண்ட தன் பழனமது தன் பழனமது எழில் திகழ் எழில் திகழ் திருவையிந்திரபுரமே. திருவையிந்திரபுரமே. கோபி கிருஷ்ணா. ஆங்கு ஆங்கு மாவலி வேள்வியில் மாவலி வேள்வியில் இறந்து சென்று இறந்து சென்று அகலிடமளந்து அகலிடமளந்து ஆயர் பூங்கொடிக்கு ஆயர் பூங்கொடிக்கு இனவிடை இனவிடை பொருதவனிடம் பொருதவனிடம் பொன்மலர் திகழ் பொன்மலர் திகழ் வேங்கை கோங்கு வேங்கை கோங்கு செண்பகக் கொம்பினில் செண்பகக் கொம்பினில் குதிகொடு குதிகொடு உறக்கினம் குரக்கினம் இறைத்தோடி இறைத்தோடி கலந்த தேன் கலந்த தன் பலங்கனி தன் பழங்கனி நுகர்தரு நுகர்தரு திருவையிந்திரபுரமே. திருவழிந்திரபுரமே. கலாமாலினி சம்பத். கூனுலாவிய கூலாவிய மடந்தைதன் மடந்தைதன் கொடஞ்சொலின் கொடஞ்சொலின் திறத்து திறத்து இளங்கொடியோடும் இளங்கொடியோடும் கானுலாவிய காண்புலாவிய கருமுகில் கருமுகில் திருநிறத்தவனிடம் திருநிறத்தவனிடம் கவினாரும் கவினாரும் வானுலாவிய வானுலாவிய மதிதவள் மதிதவள் ஆல்வரை மால்வரை மாமதில் மாமதில் புடைசூழ புடைசூழ தேனுலாவிய தேனுலாவிய செழும்பொழில் செழும்பொழில் தழுவிய தழுவிய திருவையிந்திரபுரமே. திருவையிந்திரபுரமே. சாந்தி ஸ்ரீராம். மின்னின் நுண்ணிடை. சாந்தி ஸ்ரீராம். மின்னின் நுண்ணிடை மின்னின் நுண்ணிடை மின்னின் நுண்ணிடை மடக்கொடி மடக்கொடி காரணம் காரணம் விலங்கலின் விசை விலங்கலின் மிசை இலங்கை மன்னன் இலங்கை மன்னன் நீழ்முடி நீழ்முடி பொடி செய்த பொடி செய்த மைந்தனதிடம் மைந்தனதிடம் மணிவரை நீழல் மணிவரை நீழல் அன்னமாமலர் அன்னமாமலர் அரவிந்தத் தமிழியில் அரவிந்தத் தமிழில் பெடையொடும் இனிதமர சென்னலார் கவரிக்குலவீசு கவரிக்குலை வீசு தன் திருவையிந்திரபுரமே. சௌமியாயன். விரகமழ்ந்த
மென்கருங்குழல் மென்கருங்குழல் காரணம் காரணம் வில்லிருத்து வில்லிருத்து அடல்மழைக்கு அடல்மழைக்கு நிறை கலங்கிட நிறை கலங்கிட வரைகுடை வரைகுடை எடுத்தவன் எடுத்தவன் நிலவிய நிலவிய இடந்தடுமார் இடந்தடுமார் வரைவளம் வரைவளம் திகழ் திகழ் மதகரி மதகரி மறுப்பொடு மறுப்பொடு மலைவளர் மலைவளர் அகிலுந்தி அகிலுந்தி திரை கொணர்ந்தனை திரை கொணர்ந்தனை செழுநதி செழுநதி வயல் புகு வயல் புகு திருவயிந்திரபுரமே திருவேந்திரபுரமே. நரசிம்மன் நெக்ஸ்ட் வேல்கொள் அடியன் வேல்கொள் கைத்தலத்து கைத்தலத்து அரசர் அரசர் வெம்போரினில் வெம்போரினில் விஷயனுக்காய் இசையணுக்காய் மணித்தேர் மணித்தேர் கோல்கொள் கோல்கொள் கைத்தலத்து கைத்தலத்து எந்தை பெம்மானிடம் எந்தை பெம்மானிடம் குலவுதன் குலவுதன் வரைச்சாரல் வரைச்சாரல் கால்கொள் கால்கொள் கண்கொடிக்கை எழ கண் கொடிக்கை எழ கமுகிளம் கமுகிளம் பாடைகள் பாளைகள் கமழ்சாரல் கமழ்சாரல் சேல்கள் 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 பாய்தரு பாய்தரு செழுநதி வயல் புகு செழுநதி வயல் புகு திருவயிந்திரபுரமே திருவைந்திரபுரமே. நெக்ஸ்ட் யாரு வரதராஜன் கொமாண்டோரி அடியன் மூவராகிய மூவராகிய ஒருவனை ஒருவனை மூவுலகுண்டு மூவலகுண்டு உமிழ்ந்தளந்தானை செந்தளந்தானை தேவர் தேவர் தானவர் தானவர் சென்று சென்றிரஞ்ச சென்று சென்றிரஞ்ச தன் திருவயிந்திரபுரத்து தன் திருவரந்தபுரத்து தேவுசோதியை நவசோதியை வேல்வலவன் வேல்வலவன் கலிகன்றி கலிகன்றி விரித்துரைத்த விரித்துரைத்த பாவு தன் தமிழ் ஆவு தன் தமிழ் பத்திவை பாடிட பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே ஆவங்கள் வயலாதே இருந்தன் மின்வையம் இருந்தன்னம் மையம் மாறாங்கு கூன் மாறாங்கூன் மின்னின் விரவேல் நின்னிரவே மூவரூன் மூவரூள் மங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருவஹீந்திரபுரம் பாசுரம் ఇరుందన్ మానిల మేనమదాయ్ వడమరెప్పిలగత్తుడుక్కి అని చెప్పుతూ మానిలం ఏనమదాయ్ అన్నప్పుడు ఈ భూమిని వరాహమూర్తిగా తన యొక్క కోర పంటితో పైకెత్తినవాడు, సాగరంలో యోగనిద్రలో మునిగినవాడు. అటువంటి స్వామి నెలకొన్న క్షేత్రము తిరువహీంద్రపురం.
అందులో ఇక్కడ ఆదిశేషుడైనటువంటి అనంతాళ్వాళ్ళు పూజించినటువంటి స్థలం అవుత వలన దీనికి తిరు అహీంద్రపురం. అహి అనే శబ్దానికి పాము అని, అందువల్ల పాములకందరికీ కూడా నాథుడు చెప్పచ్చు అహీంద్ర. అహీంద్ర అంటే సర్పరాజు, ఆదిశేషు, అనంతాళ్వ అని చెప్ప అనంతుడు. అందువల్ల దీనికి తిరువేంద్రపురంగా పేరు వచ్చింది. வராகமூர்த்தியாக இருந்து கொண்டு எம்பெருமான் இந்த பாரமெல்லாம் தீங்குவதற்காக அந்த வராகமூர்த்தியா இருந்துண்டு தன்னுடைய அந்த தந்தங்களாலே பூமியை உத்தாரணம் பண்ணவன். சாகரத்துல அதாவது க்ஷீராப்தியில பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பவன். அந்த சுவாமி எழுந்தளிருக்கின்ற திவ்யதேசம்தான் திருவேந்திபுரம். திரு அஹீந்திரபுரம் அப்படின்னு பேரு. அஹிஹின்னா பாம்புக்கு பேரு, இந்திரஹா அப்படின்னா பாம்பு ராஜா. அனந்தாழ்வான் அவருடைய பூஜை பண்ற ஒரு இடமா இருக்கிறதுனால இதுக்கு திருவேந்திபுரம் அப்படின்னு பேர் வந்தது. அந்த மாதிரி 2வது பாசுரத்துல மின்னும் ஆழியங்கையவன் செய்யவன் உரைதரு திருமார்பன். ஆழி அப்படின்னா சக்கரம். ரொம்ப ஆச்சரியமாக சக்கராயுதத்தை தரித்து கொண்டவன். தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல செய்யவள் உரைத்தரு திருமார்பன். தன்னுடைய இந்த திருமார்புல மகாலட்சுமியை உடையவன். வேதாந்த சாஸ்திரங்கள்ல தென்படுவன் சர்வேஸ்வரன். இந்த தாமர புஷ்பங்களோட மாதவி பந்தலோட அழகா இருக்கின்ற தெனா ஒரு மதுரமான ஒரு அழகான கண்டத்தோட கூவுகின்ற அந்த தாமர புஷ்பங்களையே அடைந்திருக்கின்ற வண்டுகள் எல்லாமே சுற்றின்றிருக்கிற ஒரு பிரதேசம்தான் திருவேந்திபுரம் அப்படின்னு சொல்லி இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை சாய்ச்சார். మిన్నం ఆళ్యంకయ్యవన్ అద్భుతమైన చక్రాయుధాన్ని ధరించిన వాడు. పక్షస్థలంలో మహాలక్ష్మిని కలిగిన వాడు. వేదాంత శాస్త్ర వేద్యుడు. ఈనాడు ఆ చుట్టుపక్కల కూడా తన యొక్క శోభతో ఆ నిండిన చోట తామర పువ్వుల్లో చేరి మాధవీ తీగపై తెన అనే మధుర గీతాన్ని ఆలపిస్తూ ఆ తామర పువ్వుల మధ్యలో చిక్కుకున్నటువంటి తిరుగుతున్నటువంటి ఆ తుమ్మెదలు ఈ ప్రకారంగా అంటే అది ఝుంకారం చేస్తున్నాయి. తిరువేంద్రపురంలో స్వామి కొలువు తీరి ఉన్నాడు అని అర్థం. వయ్యమేళముండు ఆరిడే వైహిమాయమని చెప్పినప్పుడు ప్రళయకాలంలో 7 లోకాలని 7 లోకాలను కూడా తన కడుపులో దాచుకున్నటువంటి మర్రి ఆకుపై అతడు శయనించాడు దేవదేవుడు. దాసులకందరికీ కూడా దర్శన భాగ్యాన్ని కలిగించిన వాడు. అందువల్ల ఇక్కడ విశేషంగా అడియవర్క్ మెయ్యన్ అని చెప్పారు. అడియవర్ అంటే భాగవతులు, భక్తులు, దాసులు. వాళ్ళకి అందరికీ కూడా మెయ్యనాగియ దైవనాయకరణం మెయ్యదగవరచారల్. దాసులకి దర్శన భాగ్యాన్ని కలిగించిన వాడు దేవనాథుడు. ఒక నల్లని కొండల సమీపంగా మాధవీలతల జొంపముల మధ్య ఆ సంపంగి పువ్వులతో చేరి ఆ తామర పుష్పాలు ఇంకా కూడా సొగసులు ఇనుగుతున్నాయి. అటువంటి పంట పొలంలో అంటే అద్భుతమైనటువంటి ఆ పంట పొలాలతో ఉన్నటువంటి తిరువేంద్రపురంలో దేవదేవుడు కొలువు తీరి ఉన్నాడని చెప్తారు. வையம் 7 உண்டு ஆறில வைகிமான். 7 லோகங்களையும் பிரளய காலத்தை தன்னுடைய உதரத்துல தன்னுடைய வயிற்றுல வைத்துக் கொண்டவன். நல்ல ஆலமாமரத்தினிடமேல் ஒரு பாலகனா என்றும்படியாக விளங்குகிறவன். அடியவர்க்கு மெய்யன், தாசர்களுக்கு எல்லாருக்குமே தரிசன பாக்கியத்தை கொடுத்தவன். அந்த தேவநாதன் தான் இன்றைய தினம் மைகொள் மாதவி செண்பகம் முயங்கிய முல்லையங்குடியாடு ரொம்ப ஆச்சரியமாக பர்வதங்கள் நடுவுல இந்த மாதிரி ஒரு தாமர புஷ்பங்கள் நடுவுல இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் அப்படி ஆச்சரியமாக அது
கூவிண்டே இருக்கிற ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் திருவேந்திபுரம் அப்படின்னு சொல்றார். இது பெருமாள் சேவிக்கும் பொழுது பாகவதர்கள்லாம் புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு போனோம். அதுதான் இங்க காமிக்கிறார். இதுவரை இது தாசர்கள் கட்டாட்சம் பெற்ற ஒரு திவ்ய தேசமாக திருவேந்திபுரம் விளங்குகிறது. அடுத்த சத்ருத்துவம் மாறுகொண்டு உடனதிந்த வல்லவுடன்தன் மார்பகம் எரிபிடவா என்று சொல்லும் பொழுது ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணவன், அவனுடைய திருக்குமாரனான பிரஹ்லாதாழ்வானை அனுகிரகித்தவன் இன்றைய தினம் திருவேந்திபுரத்தில் எழுந்திருக்கிறான் சுவாமி. ஆக சத்குண சம்பத்தி, நல்ல குணங்கள் இருக்கணும், குலத்துல பிறந்தான் அப்படின்ட்டு சுவாமி பார்க்க மாட்டார் எம்பெருமான். హిరణ్యకశిపుని మారుకొండు ఉడన్రి ఎదింద వల్లవునంతని చెప్పేటప్పుడు శత్రుత్వం వహించినటువంటి హిరణ్యకశిపుని ఆ రొమ్మును చీల్చి చంపినటువంటి వాడు, అతడి కుమారుడైనటువంటి ప్రహ్లాదుని అనుగ్రహించినటువంటి స్వామి ఈనాడు త్రివేంద్రపురంలో వేంచేసి ఉన్నాడు. సద్గుణ సంపత్తి కావాలి కానీ ఆభిజాత్యం కాదు అన్నారు. అలాగే 5వ పాసురంలో ఆంగ్ మావలి వేళ్వియలు ఇరందు చెన్ను అగలిడ మళందన్నప్పుడు వామనావతారాన్ని స్మరింపజేస్తున్నారు. ఆనాడు ఒక వటువుగా వెళ్ళి ఆ బలిచక్రవర్తిని 3 అడుగుల నేలను యాచించి ఆ విశ్వాకారంతో సర్వాంతర్యామిగా విస్తరించినటువంటి త్రివిక్రముడు నీవే కదా స్వామి. అదే ప్రకారము కృష్ణావతారంలో ఆ 7 ఎద్దుల ఆ మదాన్ని అణచి నప్పిన్నని భారీగా స్వీకరించినటువంటి వాడు కూడా నివేద స్వామి. అదే ప్రకారం ఈనాడు అద్భుతమైనటువంటి తిరువేంద్రపురంలో వేంచేసి ఉన్నావు. ఆ పుష్పాలు చాలా అద్భుతంగా ఉంటాయి. అదే ప్రకారం తాటి చెట్లు, చంపకలతలంతా కూడా చాలా ఏపుగా పెరిగి ఉన్నాయి. కోతి మూకలంతా అలా తిరుగుతూ ఉంటాయట. ఆ తేనెలూరేటువంటి పనస చెట్లు చూచిన వెంటనే ఆ వైపునకు వస్తున్నటువంటి అటవితో కూడిన తిరువేంద్రపురంలో స్వామి కొలువు తీరి ఉన్నాడు అని ఈ பாசுரம் యొక్క தாத்பரியம். அந்த நாள் எம்பெருமான் ஒரு பலி சக்கரவர்த்தி கிட்ட சென்று, அவன் ஒரு வட்டுவாக இருந்தான், சென்று மூன்னடி நிமித்து முன்னெழுத்ததனே முன்னெழுத்ததனால் முன்னெழுத்தாக்கி என்று சொல்லும்படியாக 3 அடி நிமித்து 3 தோன்றி 3 முன்னுருவானான் என்கிறபடியே அந்த எம்பெருமான் 3 லோகங்களையும் அளந்தான். அதே மாதிரி அந்த எருதுகள் 1000 பூங்குடைக்கு இனவிடை பொருரவனிடம் பொன்மலர்த்திகள். பூங்குடி நப்பின்ன பிராட்டிக்காக எம்பெருமான் அந்த 7 விஷமங்களையும் அதனுடைய மதத்தை அடக்கி வச்சான். இந்த சமயத்துல அழகான ஒரு பிரதேசமா இருக்கக்கூடிய திருவேந்திபுரத்துல சுவாமி எழுந்துள்ளிருக்கின்றார். நாமும் அந்த திருவேந்திபுரத்துல போய் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். மீதி 5 பாசுரத்துக்கு அப்புறம் நாளை சொல்லிக்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருப்படிகளே சரணம்.